ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு சொத்தினுடைய வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ எந்த சொத்தினுடைய வில்லங்க சான்று பார்க்கறதா இருந்தாலும், அதாவது ஈசி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அந்த ஈசி டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்ல போய் தான் நீங்க டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ஆப்ஷன் இருந்தது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வில்லங்க சான்று, ஆவணம் வாரியாக, மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக அப்படிங்கிற இந்த ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4வதா ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புலையன் வாரியாக அப்படின்னு இருக்குது, 2வதா ஆவணம் வாரியாக, 3வதா மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு எண் வாரியாக, 4வதா வார்டு பிளாக் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 4வதா இருக்கக்கூடிய வார்டு பிளாக் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இப்போ புதுசா நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வார்டினுடைய பிளாக் எண் வாரியாக பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலையன் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மண்டலம், அந்த சொத்து இருக்கக்கூடிய மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதியப்பட்டது அந்த அலுவலகத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஈஸி வேணுமோ அந்த டேட் வந்து ஆரம்ப நாள் இங்கே செலக்ட் பண்ணுங்க, முடிவு நாள் இங்கே செலக்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா புல விவரங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த சொத்து இருக்கக்கூடிய கிராமத்தின் பெயர், அப்புறம் சர்வே நம்பர். இப்ப உட்பிரிவு எண் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உட்பிரிவு எண் கொடுக்கல அப்படின்னா இந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய மொத்த வில்லங்க சான்றிதழும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உட்பிரிவு எண் கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த சப்டிவிஷன் நம்பருக்கான ஈசி மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதை கொடுத்துட்டு தேடுக அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃபைனலா நான் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2வதா பாத்தீங்கன்னா ஆவணம் வாரியாக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சொத்து வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, ஸோ அந்த பத்திரத்தினுடைய பதிவு எண்ணை வச்சு தேடக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஒரு சொத்தினுடைய பத்திர பதிவு எண் வச்சு அந்த சொத்தினுடைய வில்லங்க சான்று டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆவணம் வாரியாக. சேம் அதே மாதிரி எந்த சார் பதிவாளர் அலுவலகத்துல வந்து பதியப்பட்டது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆவண எண் அப்படிங்கிறதுல அந்த சொத்தினுடைய பத்திர நம்பர் வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல போட்டுக்கணும். அடுத்ததா அந்த பத்திரம் எந்த ஆண்டு பதியப்பட்டது அந்த ஆண்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பானை, நகல், தீர்வளிப்பு, அதே மாதிரி முறைப்படியான ஆவணம், கடன் உத்தரவுகள், நீதிமன்ற உத்தரவுகள். ஸோ முறைப்படியான ஆவணம் தான் வந்து இந்த சேல் டீட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது ஒரு சொத்தை வந்து ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட கை மாத்தி விற்கும் போது நம்ம அந்த சேல் டீட் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போடுவோம். ஸோ அந்த சேல் டீட் காப்பி நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு அந்த முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. உங்களுக்கான வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்துடும். 3வதா மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக அப்படின்னு இருக்கும். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் சேம் அதே மாதிரி அந்த சொத்து இருக்கக்கூடிய மண்டலம், மாவட்டம், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, ஆரம்ப நாள், முடிவு நாள் இதெல்லாமே கொடுத்துருங்க. அடுத்ததா கிராமம், புலையன் இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேர்க்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே பாருங்க மனை எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மனை எண்ணானது எண் எழுத்தினை கொண்டிருப்பின், அதாவது உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துட்டான் 15A நார்த்து அல்லது 15/1A அல்லது 15 வடக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் அந்த 15 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த லெட்டர்ஸோ சிம்பிள்ஸோ எதுவுமே வந்து கொடுக்க கூடாது. அதே மாதிரிதான் அடுக்குமாடி குடியிருப்பு எண் இருந்ததாலும் அதே மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த ஸ்லாஷோ லெட்டர்ஸோ எதுவுமே கொடுக்க கூடாது. ஸோ எந்த டேட்டா உங்க கிட்ட இருக்கோ அதை கொடுத்துட்டு சேர்க்கங்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணி தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இப்போ 4வதா புதுசாக வந்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்க்கலாம். வார்டு அல்லது பிளாக் வாரியாக. இதில் போயிட்டு உங்களுடைய மண்டலம், மாவட்டம், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஈஸி உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதியில தேவைப்படுது ஆரம்ப நாள், முடிவு நாள் என்டர் பண்ணிடுங்க. கிராமம் கொடுத்துருங்க, சர்வே நம்பர் கொடுத்துருங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, குறிப்பு நகர சர்வேயில் பதிவு செய்யப்பட்ட ஆவணம், உட்பிரிவு விவரங்களை வார்டில் பார்க்க அல்லது தொகுதி வாரியான வில்லங்க சான்றுக்கான தேடுதல், அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தணும். ஸோ நகர சர்வேல பதிவு பண்ணப்பட்ட அந்த ஆவணத்தினுடைய விவரங்கள் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகல. என்ன அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமா
இந்த நகர அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியாம போகுது. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் ஏதோ ஒரு மண்டலம் செலக்ட் பண்றேன். மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சார் பதிவு அலுவலகம் செலக்ட் பண்றேன். ஆரம்ப தேதி வந்து செலக்ட் பண்றேன். ஓகே, அடுத்து முடிவு நாள் வந்து செலக்ட் பண்றேன். அடுத்தபடியா கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்வே நம்பர் என்டர் பண்றேன். ஓகே, இப்போ இந்த கிராமம் செலக்ட் பண்ண உடனே சர்வே நம்பரை என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனா அந்த நகரம் செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வர மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. வெப்சைட்ல ஏதாவது இன்டர்ஃபேஸ் பிரச்சனையா, அது எப்ப சரியாகும் அப்படிங்கிறது தெரியல. பட் 4வதா புதுசா அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாலும் இந்த வார்டு அல்லது பிளாக் வாரியாக நம்ம ஈஸி டவுன்லோட் பண்ண முடியல இப்போ வரைக்கும். இன்கேஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண முடியுது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம புலையன் வாரியாக, அதாவது நார்மலா ஒரு ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க, மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஆரம்ப நாள் செலக்ட் பண்ணுங்க, முடிவு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிராமம் செலக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும், அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா கீழே இருக்கக்கூடிய தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர்ல. ஸோ இந்த ரெட் கலர் எழுத்தை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த ஈஸி கேப்பை டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ். இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா 4வதா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த தகவல் நீங்க முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.